இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஒரு கண் தெரியாத ஜென் துறவி மரத்தின் அடியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு மனிதன் வந்தான். ஏய் கிழவா, இந்த பக்கம் யாராவது போனாங்களா என்று சொல்லி கேட்டான். போனதா தெரியலப்பா, யாரும் போனதா தெரியல என்று சொல்லி பதில் சொல்லி அனுப்பினார். அடுத்த ஒரு மனிதன் வந்தான். துறவியாரே, இந்த பக்கம் யாராவது போனாங்களா என்று சொல்லி கேட்டான். அவரிடம் இதே கேள்வியை கேட்டு ஒரு மனிதன் போனாரப்பா என்று சொல்லி அனுப்பினார். அதற்கு பின்பு இன்னொருவர் வந்தார். துறவியாரே, இந்த பக்கம் யாராவது போனாங்களா, கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சொல்லி பணிவோடு கேட்டார். அவருக்கு அந்த மனிதன் சொன்னார், மன்னரே, இதே கேள்வியை கேட்டு முதலாவதாக ஒரு சேவகன் போனான். அடுத்து ஒரு மந்திரியார் இதே கேள்வியை கேட்டு போனார் என்று சொல்லி. மன்னருக்கு ஒரே ஆச்சரியம். கண் தெரியாத நீங்கள் எப்படி அவர் சேவகர் மந்திரி என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் என்று சொன்னபோது, இது வெகு எளிது. அவர்கள் பேசின வார்த்தைகள், அவர்கள் பயன்படுத்தின அந்த தொனி, இதுவே அவர்கள் யார் என்பதை காட்டி கொடுத்தது என்று சொன்னார். ஆம், என கண்பானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளே நாம் யார் என்பதை சொல்லும். நன்மையையும் அது கொண்டு வரும், தீமையையும் அது கொண்டு வரும். நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருப்போம். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்குகிற வார்த்தைகளே பேசுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் தாமே உங்கள் நாவுகளை நன்மையினால் நிரப்புவாராக.